Welcome my dear friends, this is Rangasamy from Salem Central YouTube channel. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த காலேஜை பற்றிய கம்ப்ளீட் ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜிசிஇ பர்கூர் பார்த்திங்கன்னா அன்றைய தருமபுரி மாவட்டத்தில் இன்றைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் பாலிடெக்னிக் கேம்பஸில் தான் EEE அண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட்டை கொண்டு ஒரு காலேஜ், அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலாக அந்த பேட்ச் வெளியே வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1998 வருஷம். அதாவது முதல் முறையாக தொடங்கப்பட்ட இந்த காலேஜ் தொடங்கப்பட்ட வருஷம்னு பார்த்திங்கன்னா 1994 வருஷம் தொடங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியில் மோஸ்ட் பேக்வேர்டு பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹை டெக்னாலஜியான ஒரு கல்வி தரத்தை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உணர்ந்து இந்த காலேஜை அந்த டைமில் ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலாக இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா அண்டர் த அஃபிலியேட்டட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. அதுக்கப்புறம் 2002-2003 கல்வி ஆண்டில் இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வந்துடுது. இந்த ஜிசிஇ பர்கூரில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி இல்லை ஃபுல் டைமாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 60 சீட் இருக்குது, பிஇ இசிஇ 60 சீட் இருக்குது, பிஇ EEEயும் 60 சீட் இருக்குது, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட் இருக்குது. இதுவே யூஜியில் பார்ட் டைமாகவும் EEE இங்கே வழங்குறாங்க. அதில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் ஃபுல் டைமாக இருக்குது. எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 18 பேர் படிக்கலாம். எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் 18 பேர் இங்கே படிக்கலாம். எம்இ பவர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ் இது 18 பேர் இங்கே படிக்கலாம். ஜிசிஇ பர்கூரோட முக்கியமான இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற இங்கே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், EEE, இசிஇ எல்லாமே என்பிஏவால் அக்ரிடியேட் பண்ணப்பட்டது தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் கூட இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, இந்த காலேஜோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிங்க. அதாவது கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி ஜிசிஇ பர்கூரில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இந்த காலேஜை சூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா 800 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இங்கே வெரி பிக் லெவலில் இருக்குது. அதாவது தனித்தனியாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு அருமையாகவே வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. அதே மாதிரி மற்ற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரியுமே இல்லாமல் இந்த ஹாஸ்டலை இங்கே சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் டைம் ஃபீஸாக 3200 ஜாயின் பண்ணுறப்ப அதே அளவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பீரியடும் அரௌண்ட் 5000 ருபீஸ் 10,000 ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் மெஸ் ஃபீஸ் பர் இயருக்கே வாங்குவாங்க. ஸோ எந்த ஒரு உரியும் இல்லாமல் நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் இந்த காலேஜில் சீட் கிடச்சிருச்சுன்னா. ஜிசிஇ பர்கூரில் நோட்டபிள் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா லைப்ரரிங்க. அதாவது இங்கே டோட்டலாக 35,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கிறதா நம்மளுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஜேர்னல்ஸ் 13 வரதாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஜேர்னல்ஸ் 2 இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் லைப்ரரியும் இங்கே இருக்குங்க. அதில் சிடி டிவிடிக்கள் பார்த்திங்கன்னா 1600க்கு மேலே இருக்கிறதா நம்மளுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற கவர்மெண்ட் காலேஜை போலவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பிசி எம்பிசியாக இருந்து டே ஸ்காலராக இருந்தாங்கன்னா அரௌண்டு 5400 ருபீஸ் கிடைக்கும். இதுவே பிசி எம்பிசியாக இருந்து ஹாஸ்டலராக இருந்தாங்கன்னா அரௌண்டு 7000 ருபீஸ் கிடைக்கும். அதாவது அவங்களோட ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்து டே ஸ்காலராக இருந்தாங்கன்னா அரௌண்டு 9000 ருபீஸ் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். இதுவே அவங்க ஹாஸ்டலராக இருந்தாங்கன்னா 17,800 ரூபாய் கிட்ட அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதுவே அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது பிரைட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது 1500 ரூபா பெர் ஆனம் கொடுக்குறாங்க. இதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 12வதுல எடுத்திருக்கிற கட் ஆஃபை பேஸ் பண்ணி இந்த அவார்டு வழங்கப்படுது. இந்த கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணுறதும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் மணி. அதாவது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் மணி கொடுப்பாங்க. 5000 ருபீஸ் பெர் ஆனம். அதாவது என்ன
பேஸ் பண்ணி இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது 60%க்கு மேலே 4 இயர்லேயும் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் மணி வழங்கப்படும். இதுவும் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஜிசி பர்கூரில் படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் சேலரி, அதாவது அவங்க பிளேஸ்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh per annumங்க. அதாவது கோர் கம்பெனி ஐடி கம்பெனி ரெண்டுலேயுமே வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகுறாங்க. ஏன்னா இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐடி ரிலேட்டடு தான். அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரே ஒரு கோர் பிரான்ச் தான் இங்கே இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்குது. ஸோ ஐடி வந்து அதிகமாக வந்து இங்கே செலக்ட் ஆகுறாங்க ஐடி ஃபீல்டில். இதுவே கோர் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா டைட்டன் அண்ட் அசோக் லேலண்ட் மட்டும்தான் இருக்குது. மற்ற கம்பெனிஸ் டிசிஎஸ், ஹெச்சிஎல், காக்னிஷன்ட், என்ஒய் சிஸ்டம்ஸ், அமேசான், இன்ஃபோவியூ அண்டு மேஸ்ட்ரோ ஸ்டீல் மாடலிங், ஜோஹோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஐடி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற கம்பெனிஸ் தான் இங்கே வந்து அதிகமாக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக வராங்க. ஜிசி பர்கூரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த டேபிள் காலமில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃப் தாங்க. இப்போவே இதில் பார்த்தீங்கன்னா ஓபிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மினிமம் 172லேருந்து 178 வரைக்கும் இருக்கணும். பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மினிமம் 169லேருந்து மேக்ஸிமம் 175 வரைக்கும் இருக்கணும். எம்பிசியாக இருந்தால் மினிமம் 166லேருந்து மேக்ஸிமம் 172 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்ததுன்னா 164லேருந்து 169 இருக்கணும். எஸ்சியாக இருந்தால் 130லேருந்து 132 வரைக்கும் இருக்கணும். எஸ்டியாக இருந்தாங்கன்னா மினிமம் 120லேருந்து 122 இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இப்போவே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல காலேஜாக தான் இருக்கும். உங்களுடைய கரியரையும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த காலேஜ் உண்மையாலுமே ஒரு சூப்பர் காலேஜ்னு தான் சொல்லணும். நீங்கள் தயங்காமல் இந்த காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த காலேஜை பற்றின மற்ற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இங்கே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எ லாட்.